என்னதான் காண்டாமிருகங்கள் 1000 கிலோக்கு அதிகமான இடையில இருந்தாலும் இதோட மூளை 400 இருந்து 600 கிராம் இடம் மட்டும் தான் இருக்கு. பெண் காண்டாமிருகம் 2.5 இருந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குட்டியை போடும். காண்டாமிருக கன்று 40 இருந்து 64 கிலோ வரைக்கும் இடம் இருக்கும். காண்டாமிருகம் பாக்குறதுக்கு கட்டையா தெரிஞ்சாலும் அது 6 அடி உயரம் வரைக்கும் இருக்கு. தாய் காண்டாமிருகம் குட்டிகளை 2 இருந்து 4 வருஷம் வரைக்கும் கூடவே தான் கூட்டிட்டு போகும். காண்டாமிருகம் சராசரியா 40 இருந்து 50 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுது. இது ஒரு நாளைக்கு 50 கிலோ வரைக்கும் தவறங்களை சாப்பிட்டு 25 கிலோ வரைக்கும் சாணி போடுது. ஆனா குட்டி போட்ட காண்டாமிருகம் 100 கிலோ தவறங்களை வரைக்கும் சாப்பிடுது. காண்டாமிருக குட்டிகள் தன்னோட தாயிட்ட 16 லிட்டர் வரைக்கும் பால் குடிக்குது. காண்டாமிருகங்கள் உடம்பு ஃபுல்லா சேட்டை வாரி பூசிக்கிறது எதுக்குன்னா பூச்சி கடியில இருந்து தப்பிக்கிறதுக்கும் உடம்பு குளிர்ச்சிக்காகவும் தான். ஆக்ஸ்பெக்கர் அப்படிங்கிற பறவை தான் காண்டாமிருகத்துக்கு மேல இருக்கிற ஊனுண்ணிகளையும் பெண்களையும் திங்குது. ஆப்பிரிக்கால வாழ்ற வெள்ளை காண்டாமிருகங்கள் 2300 கிலோ எடை வரைக்கும் இருக்கு. காண்டாமிருகத்தோட தோல் மட்டுமே கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டர் வரைக்கும் தடிமனா இருக்கு. 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல ஆசியாலையும் ஆப்பிரிக்காலையும் சேர்த்து 5 லட்சம் காண்டாமிருகங்கள் இருந்துச்சு. ஆனா இப்போ வெறும் 29,000 காண்டாமிருகங்கள் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இதோட கொம்புகளுக்காகவே இது அதிகமா வேட்டையாடிட்டாங்க. யானை தந்தத்துக்கு இருக்கிற மதிப்பு காண்டாமிருக கொம்புக்கும் இருக்கு.